அந்த வரவேற்பறையின் அமைதியை ஏசியின் மெல்லிய சத்தமும் சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமும் மட்டுமே தாங்கி பிடித்து கொண்டிருந்தன. 13 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்ற ஒரு உயிர் இன்று சுவரில் சந்தன மாலை அணிவிக்கப்பட்டு ஒரு புகைப்படமாக, உயிரற்ற அடையாளமாக எஞ்சியிருந்தது. உமா அவர்கள் ஒரு மூலையில் பாயில் அமர்ந்து அந்த புகைப்படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். 70 வயதை கடந்த அந்த சுருங்கிய முகத்தில் கண்கள் எப்போதோ வற்றி போயிருந்தன. எஞ்சியிருந்தது எல்லாம் இதயத்தை துளைக்கும் ஒரு சொல்லனா வெற்றிடம் மட்டுமே. வீட்டில் 13ஆம் நாள் சடங்குகள் முடிந்து அந்த ஊதுபத்தி மற்றும் சாம்பலின் ஒருவித வாசனை இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. டைனிங் டேபிளில் டீ கோப்பைகள் காலியாகி இருந்தன. உமா அவர்களின் மூத்த மகன் சேத்தன் மற்றும் திருச்சியிலிருந்து வந்திருந்த மகள் நேகா ஆகிய இருவரின் கைகளிலும் சில சட்டப்பூர்வ ஆவணங்களும் ஃபைல்களும் இருந்தன. சேத்தன் சேலத்தில் சொந்தமாக கட்டுமான தொழில் நடத்தும் ஒரு வெற்றிகரமான ஒப்பந்ததாரர். அவர் விரலில் இருந்த தங்க மோதிரங்களும் கழுத்தில் இருந்த கனமான சங்கிலியும் அவரது வெற்றிக்கு சாட்சியாக இருந்தன. ஆனால் அவரது கண்களில் தாய்மையின் மீதான அன்பு முற்றிலும் வறண்டு போயிருந்தது. நேகாவோ மொபைல் திரையிலிருந்து தன் பார்வையை அகற்றாமல் ஃபைலின் பக்கங்களுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அம்மா, சேத்தன் அந்த ஃபைலை மேஜை மீது சத்தமாக வைத்து அந்த சங்கடமான அமைதியை கலைத்தான். உமா அவர்கள் மெதுவாக தன் பார்வையை அவர் பக்கம் திருப்பினார். பாருமா, அப்பா போய்விட்டார். என்ன நடக்குமோ அது நடந்துடுச்சு. இனிமேல் அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் என்று சேத்தன் தனது விலை உயர்ந்த கண்ணாடியை சரி செய்தபடி பேசத் தொடங்கினான். அவனது குரல் ஏதோ ஒரு புதிய கட்டுமான திட்டத்தின் ஒப்பந்தத்தை பேசுவது போல் இருந்தது. நானும் நேகாவும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். அப்பாவின் பெயரில் இருந்த இந்த சேலம் சொகுசு வீடு, அந்த 2 கடைகள் மற்றும் 2 கார்கள், இவை அனைத்தையும் சட்டபூர்வமாக எங்கள் பெயருக்கு மாற்றிவிட்டோம். எப்படியும் தொழிலை விரிவாக்க இவை எனக்கு தேவைப்பட்டது. அதேபோல் வங்கியில் இருந்த ரொக்க இருப்பு மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் தொகைகளை நேகா அவளுடைய குழந்தைகளின் கல்வி நிதிக்காக அவளுடைய வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றிவிட்டோம். உமா அவர்களின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவர் அவர்களின் உதட்டசைவை மட்டுமே கவனித்து கொண்டிருந்தார். எந்த மகனுக்கு விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தாரோ, இரவு பகலாக கண் விழித்து யாருடைய நோயை குணப்படுத்தினாரோ, அதே மகன் இன்று அவருக்கு வீட்டை விட்டு வெளியேறும் வழியை காட்டிக் கொண்டிருந்தான். உமா அவர்களின் கண்களில் கோபம் இல்லை, மாறாக ஒரு தாயின் தோல்விக்கு அவை மௌன சாட்சியாக இருந்தன. நேகா தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு சேலை முந்தானையை உருட்டியபடி முணுமுணுத்தாள். அம்மா, அண்ணன் பிராக்டிக்கலாகத்தான் பேசுகிறான். எப்படியும் இந்த வீட்டில் இடப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. பார், ரியா மற்றும் ரோகன் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு தனி அறை தேவைப்படுகிறது. உன்னுடைய பத்திய உணவும் எங்களுடைய வாழ்க்கை முறையும் ஒத்துப்போவதில்லை அம்மா. இடம். அம்மாவின் உலர்ந்த வெளிரிய உதடுகளிலிருந்து இந்த ஒரு சொல் மட்டும் வெளிப்பட்டது. எந்த வீட்டில் தன் இரத்தத்தை சிந்தி சொந்த ஆசைகளை கொன்று 2 பிள்ளைகளை வளர்த்தாரோ, இன்று அங்கு அவருடைய இருப்பிற்கே இடமில்லாமல் போய்விட்டது. ஆமாம், ஸ்பேஸ். சேத்தன் சற்றே ஆக்ரோஷமாக சொன்னான். தாயின் அந்த மௌனம் அவனை உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது. அம்மா, நீ இங்கே இருந்து என்ன செய்ய போகிறாய்? எப்படியும் இந்த சொசைட்டியின் ஹைஃபை சூழல் உனக்கு ஒத்து வராது. ஒரு வேலை செய். உன்னுடைய அப்பா தனசேகர் ஒரு பழைய பாலடைந்த வீட்டை உன் பெயரில் விட்டு சென்றிருக்கிறார் அல்லவா? அங்கே போய் இரு. இடமாற்றம் உனக்கு நல்லது. சேத்தனின் உதடுகளில் ஒரு ஏளனமான சிரிப்பு வந்து போனது. உண்மையில் தாத்தா தன் வாழ்நாள் முழுவதும் என்ன சம்பாதித்தார்? வெறும் காகித துண்டுகளையும் ஒரு சாதாரண அரசு எழுத்தாளராக ஓய்வு பெற்று ஒரு பழைய பாலடைந்த கட்டிடத்தை உன் கழுத்தில் கட்டிவிட்டு சென்று விட்டார். நகையோ நட்டோ எதுவும் இல்லை. அந்த செல்லாத காகித துண்டுகளை கட்டி கொண்டு அழுவதை விட அந்த வீட்டிற்கு சென்று நிம்மதியாக இரு. நானும் நேகாவும் உனக்கு செலவிற்கும் மாதந்தோறும் கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கிறோம். அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அந்த அவமானம் உமா அவர்களின் இதயத்தை பிளந்து சென்றது. வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை நம் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு சொந்த ஆசைகளை தியாகம் செய்த ஒரு தாயை பற்றியது. ஆனால் முதுமையில் ஆதரவு தேவைப்பட்ட போது அதே பிள்ளைகள் சொத்தை பிடுங்கிக் கொண்டு அவளை ஒரு பெட்டியுடன் வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள்.
ஆனால் இந்த தாயின் பின்னால் ஒரு கடவுளை போன்ற தந்தை நின்றிருந்தார். அந்த தந்தை தன் மகளுக்காக அப்படி ஒரு புதையலை சேர்த்து வைத்திருந்தார். அது அந்த பிள்ளைகளின் பண திமிரை ஒரே நொடியில் இறக்கியது. ஒரு தந்தையின் அபாரமான தொலைநோக்கு பார்வையும் இழந்த சுயமரியாதையை ஒரு தாய்க்கு மீண்டும் பெற்று தருவதுமான இந்த கதை உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும். கதை மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் இதயத்தை தொடக்கூடியது. எனவே இறுதி வரை தவறாமல் கேளுங்கள். சரி, இப்போது கதைக்குள் செல்வோம். தனசேகர் மிகவும் அமைதியான, நேர்மையான மற்றும் கொள்கையுள்ள மனிதர். வாழ்நாள் முழுவதும் நேர்மையை கடைபிடித்த அந்த மனிதனை பற்றி பணத்திமிரால் கண்மூடித்தனமாக இருக்கும் மகனின் வாயால் அவமான சொற்களை கேட்டபோது உமா அவர்களுக்கு உடல் சிலிர்த்தது. ஆனால் உமா அவர்கள் எதுவுமே பேசவில்லை. அவர் அழுகையை கூட கட்டுப்படுத்தவில்லை. ஏனென்றால் அழுவதற்கு கூட உள்ளுக்குள் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. அவர் மிகவும் அமைதியாக எழுந்திருந்தார். அந்த வயதிலும் அவர்களின் முதுகுத்தண்டு நேராக இருந்தது. என் கதி என்ன என்று அவர்கள் சேத்தனிடமோ நேகாவிடமோ ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நேராக உள்ளே இருந்த அறைக்கு சென்றார்கள். கட்டிலுக்கு அடியில் வடிக்கப்பட்டிருந்த ஒரு பழைய பச்சை நிற இரும்பு பெட்டியை வெளியே இழுத்தார்கள். துருபிடித்த அந்த பூட்டை திறக்கும் போது உண்டான கரார் சத்தம் அந்த ஆடம்பரமான அமைதி நிலவிய வீட்டில் எதிரொலித்தது. அலமாரியில் இருந்து தங்களுடைய சில பருத்தி சேலைகள் மற்றும் இருகள்ளி சேலைகள், கணவரின் பழைய கண்ணாடி மற்றும் தன் அப்பா தனசேகரின் ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம், இவற்றை மட்டுமே அந்த பெட்டியில் எடுத்துக்கொண்டார்கள். அலமாரியில் இருந்த தங்க நகைகள், விலை உயர்ந்த பட்டு சேலைகள் அனைத்தையும் அந்த நறுமணம் வீசும் அலமாரியிலேயே விட்டுவிட்டார்கள். பெட்டியை மூடும்போது உண்டான அந்த இரும்பு சத்தம் ஒரு சகாப்தத்தின் முடிவாக இருந்தது. உமா அவர்கள் அந்த பெட்டியை ஒரு கையில் பிடித்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தபோது சேத்தனும் நேகாவும் அதிர்ச்சியில் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். அம்மா, இப்போது எங்கே போகிறாய்? இரவு ஆகிவிட்டது. நாளை காலை டிரைவரை விட்டு விட சொல்கிறேன் என்று சேத்தன் தனது போலி அக்கறையை வெளிப்படுத்த முயன்றான். மூச்சு விடுவதற்கே இடமில்லாத இந்த வீட்டில் இனி ஒரு இரவு கூட இருக்கப் போவதில்லை. இதை வெறும் காகித துண்டுகளை சேகரிக்கும் என் தந்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உமா அவர்களின் குரல் ஆழமாகவும் வாளின் முனையை போல கூர்மையாகவும் இருந்தது. அவர் வாசலுக்கு வெளியே கால் வைத்தார். மீண்டும் ஒரு முறை கூட அந்த வீட்டை திரும்பி பார்க்கவில்லை. இரவு 9 மணி ஆகிவிட்டது. சேலத்தின் பேருந்து நிலையம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. எங்கும் டீசல் வாசனையும் வறுத்த வேர்க்கடலையின் மனமும் ஒலிபெருக்கி அறிவிப்புகளும் பேருந்து எஞ்சின்களின் இரைச்சலும் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த இரைச்சல்களுக்கு நடுவிலும் உமா அவர்கள் ஒரு ஆழமான அமைதியில் மூழ்கியிருந்தார். அவர் சங்கமேஸ்வரிக்கு டிக்கெட் எடுத்தார். தூசு படிந்த ஒரு அரசு பேருந்து நடைமேடையில் வந்து நின்றது. சேலம் ஈரோடு என்ற பெயர் பலகையை பார்த்தபடி உமா அவர்கள் பெட்டியை தூக்கி கொண்டு கனத்த இதயத்துடன் பேருந்தில் ஏறினார். ஜன்னல் ஓரத்தில் ஒரு காலியான இருக்கை அவருக்கு கிடைத்தது. கிழிந்த அந்த இருக்கையின் தொடுதலும் பேருந்தின் கரடுமுரடான தன்மையும் பிள்ளைகளின் அந்த மென்மையான சோபாவை விட அவருக்கு உண்மையானதாகவும் நிம்மதியாகவும் தெரிந்தது. கண்டக்டர் விசிலடித்தார். என்ஜின் ஒரு முறை அதிர்ந்து பேருந்து நகரத் தொடங்கியது. உமா அவர்கள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். சேலம் நகரத்தின் அந்த வானளாவிய கட்டிடங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள், மேம்பாலங்கள் அனைத்தும் வேகமாக பின்னோக்கி சென்றன. எந்த நகரத்தில் தனது இளமை, கனவுகள் மற்றும் வாழ்நாளை செலவிட்டு பிள்ளைகளின் வாழ்வை உருவாக்கினாரோ அதே நகரம் இன்று அவரை ஒரு அந்நியனை போல நிரந்தரமாக வழி அனுப்பி வைத்தது. ஜன்னல் கண்ணாடியில் அவரது சுருங்கிய முகம் பிரதிபலித்தது. வெளியிலிருந்து மஞ்சள் விளக்குகளின் ஒளி அவர் முகத்தை கடந்து சென்றது. கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் ஒரு விசித்திரமான உறுதி தெரிந்தது. ஒரு புதிய பயணம், தனிமை, தந்தை கொடுத்த அந்த காகித துண்டுகள் மற்றும் சங்கமேஸ்வர் வீட்டின் நினைவுகளுடன் என்ஜின் சத்தத்திற்கு ஏற்ப அந்த அரசு பேருந்து இருளை கிழித்து கொண்டு திசையை நோக்கி சென்றது. அதனுடன் சேர்ந்து 70 வயதான ஒரு பெண்ணின் மண்ணில் கலந்த சுயமரியாதையும் இப்போது மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியது. அரசு பேருந்து திடீரென ஒரு பெரிய பிரேக் அடித்து சக்கரங்களின் இரைச்சலுடன் சங்கமேஸ்வரில் உள்ள காலியான
அமைதியான பேருந்து நிலையத்தில் வந்து நின்றது. அதிகாலை மணி 5:30 ஆகிக் கொண்டிருந்தது. வெளியிலிருந்த குளிர் காற்று உடலை ஊடுருவியது. சேலத்தின் அந்த நெரிசலான மாசடைந்த காற்று இங்கே இல்லை. உமா அவர்கள் தனது பழைய இரும்பு பெட்டியை இறுக பற்றி கொண்டு பேருந்து படிகளில் இறங்கி அந்த சிவந்த மண்ணில் கால் வைத்தார். பேருந்து ஒரு பெரிய புகையை வெளியேற்றிவிட்டு தனது அடுத்த பயணத்தை தொடர்ந்தது. அங்கே இப்போது உமா அவர்களை தவிர ஆழமான அமைதியும் அடர்ந்த மூடுபனியும் மட்டுமே எஞ்சியிருந்தன. அந்த பனி ஒரு வெள்ளை நிற போர்வையை போல சுற்றியுள்ள மலைத்தொடர்கள் மற்றும் அந்த சிவப்பு மண் சாலைகளின் மேல் படர்ந்திருந்தது. மாம்பழம் மற்றும் பலாப்பழ தோட்டங்களில் இருந்து வந்த ஈரமான மண்ணின் வாசனையும் இலைகளின் நறுமணமும் உமா அவர்களின் சுவாசத்தில் கலந்தன. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கிறார். கையில் இருந்த பெட்டியை இழுத்து கொண்டு மூடுபனிக்கு நடுவே வழி தேடி தனது அப்பா தனசேகரின் அந்த பெரிய வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். காலடியில் இருந்த அந்த செம்புரைக்கல் சாலை அவருக்கு பழக்கமானதாக தெரிந்தது. ஆனால் ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் நெஞ்சுக்குள் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்பட்டது. 15 நிமிட நடைக்கு பிறகு அவர் அந்த வீட்டின் முன்னே வந்து நின்றார். அங்கேயே அவர் கால்கள் அப்படியே உறைந்து போயின. இந்த வீட்டை பூட்டி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முன்பக்கத்தில் இருந்த வேலைப்பாடுகள் அமைந்த இரும்பு கேட்டு துருபிடித்து கருத்து போயிருந்தது. ஒரு காலத்தில் எந்த முற்றத்தில் துளசி மாடத்திற்கு முன் கோலங்கள் இடப்பட்டதோ அங்கே இப்போது முழங்கால் அளவிற்கு புற்கள் வளர்ந்து காடாக கிடந்தது. காட்டுக்கொடியில் வீட்டின் தூண்களை இறுக்கி சுற்றியிருந்தன. சிவப்பு ஓடு போட்ட கூரையில் பாசி படர்ந்திருந்தது. உமா அவர்கள் அந்த துருபிடித்த கேட்டை தொட்டபோது அது ஒரு கரார் சத்தத்துடன் திறந்தது. படிகளில் ஏறி அவர் முக்கிய நுழைவு வாயிலுக்கு முன்னால் வந்தார். கதவில் இருந்த அந்த மர வேலைப்பாடுகளை இப்போது கரையான்கள் அரித்திருந்தன. கதவின் வண்ண பூச்சி செதில்களாக உரிந்து போயிருந்தது. ஒரு பெரிய இரும்பு கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த துருபிடித்த பூட்டு உமா அவர்களின் கடந்த காலத்தின் மேல் விழுந்த ஒரு திரையை போலவே இருந்தது. அட கடவுளே, உமாவா நீ? இவ்வளவு சீக்கிரமாக இங்கே? பின்னால் இருந்து வந்த அந்த அசல் கொங்கு தமிழ் சத்தத்தை கேட்டு உமா திரும்பி பார்த்தார். உடலில் ஒரு பழைய சட்டை, தலையில் ஒரு முண்டாசு, தோளில் ஒரு துண்டு, கையில் ஒரு கைத்தடி. இப்படி ஒரு வயதான பெரியவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். முகத்தில் சுருக்கங்கள் நிறைந்திருந்தாலும் கண்களில் ஒரு விசித்திரமான ஈரமும் நேர்மையும் இருந்தது. அவர்தான் முத்தையா, உமாவின் அப்பா தனசேகரின் பழைய பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் நெருங்கிய நண்பர் முத்தையா தாத்தா. உமா அவர்களின் வாயிலிருந்து அந்த சொற்கள் இயல்பாக வெளிவந்தன. ஆமாம் உமா, நான் தான். ஆனால் நீ இங்கே இப்படி தனியாகவா? சேத்தன் நேகாவை காணவில்லையே. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஊரின் நினைப்பு வந்ததா? முத்தையாவின் குரலில் கவலை இருந்தது. உமா அவர்கள் ஒரு உலர்ந்த புன்னகையை வரவழைத்து கொண்டார். அவர்கள் நகரத்தில் பெரிய ஆட்களாகிவிட்டார்கள் தாத்தா. அவர்களுக்கு வசிக்க அங்கே பெரிய வீடுகள் உள்ளன. ஆனால் இனி இதுதான் என் வீடு, நிரந்தரமாக என்றார். அந்த குரலில் இருந்த நடுக்கத்தையும் கண்கள் சொல்லிய கையெறு நிலையையும் அனுபவம் வாய்ந்த முத்தையா ஒரே நொடியில் புரிந்து கொண்டார். அவர் அதிகமாக கேள்விகள் கேட்கவில்லை. புத்திசாலி மனிதர்களுக்கு சொற்களை விட மௌனத்தை வாசிப்பது எளிது. சரி சரி, உள்ளே வா, வெளியே கடும் குளிராக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே முத்தையா தன் பையில் இருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்தார். தனசேகர் சாகும் வரை ஒரு சாவியை என்னிடம் வைத்திருந்தார். அது இன்று பயன்பட போகிறது பார். பூட்டை திறந்ததும் கதவுகள் கிரீச் என்ற சத்தத்துடன் திறந்தன. உள்ளிருந்து ஒரு புழுக்கமான ஈரப்பதமான மற்றும் பழைய மரத்தின் மனம் வீசியது. கூரையின் ஓட்டை வழியாக வந்த ஒளி கீற்றில் தூசு படலங்கள் ஆடிக்கொண்டிருந்தன. வீட்டின் நடுப்பகுதியில் இருந்த அந்த பழைய மர ஊஞ்சல், மூலையில் இருந்த மாடம் மற்றும் சுவரில் தூசு படிந்திருந்த தனசேகரின் புகைப்படம், இதையெல்லாம் பார்த்தபோது உமா அவர்களுக்கு உடல் சிலிர்த்தது. முத்தையா உடனே தன் தோல் துண்டை உதறி இடுப்பில் கட்டி கொண்டார். உமா, நீ இங்கே அமர், நான் இதையெல்லாம் பெருக்கி தள்ளுகிறேன், நிறைய தூசி சேர்ந்துள்ளது என்று தன் வயதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெரியவர் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினார். உமாவும் தன் சேலை முந்தனையை சொருகி கொண்டு வேலையில் இறங்கினார்.
சேலத்தில் அந்த ஏசி வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னால் கையறு நிலையில் அமர்ந்திருப்பதை விட தன் அப்பாவின் வீட்டில் பறந்திருக்கும் தூசியை சுத்தம் செய்வதில் அவருக்கு ஒரு தனி மரியாதை தெரிந்தது. மதியத்திற்குள் வீட்டின் நடுப்பகுதியும் திண்ணையும் தங்குவதற்கு ஏற்ற நிலைக்கு வந்தன. முத்தையா தன் வீட்டிலிருந்து டீயும் 2 இட்லியும் கொண்டு வந்திருந்தார். டீ அருந்தும்போது உமா அவர்களின் பார்வை தனசேகரின் அந்த பழைய சாய்வு நாற்காலியின் மீதே இருந்தது. தனசேகர் மிகவும் அமைதியான, குறைவாக பேசும் மனிதர். மாவட்ட ஊராட்சியில் ஒரு சாதாரண எழுத்தராகவே தன் வாழ்க்கையை கழித்தார். ஆனால் அவர் அணிந்திருந்த தடிமண்ணான கண்ணாடி வழியே அவர் உலகத்தை வெகு தூரம் முன்னமே பார்த்தார். அவர் கையில் எப்போதும் ஒரு கனமான புத்தகமோ அல்லது பழைய ஃபைல்களோ இருக்கும். உமா அவர்களின் மனதில் என்ன ஓட்டங்கள் தொடங்கின. தனசேகர் வாழ்நாள் முழுவதும் சிறுக சிறுக பணம் சேர்த்தார். ஆனால் தனக்காக ஒரு புதிய சட்டை கூட தைத்து கொண்டதில்லை. அவர் எப்போதும் ஏதோ ஒரு ஆவணங்களை படித்து கொண்டே இருப்பார். மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் இறக்கும்போது இந்த சங்கமேஸ்வர் வீட்டை என் கணவர் பெயரிலோ அல்லது பேரப்பிள்ளைகள் பெயரிலோ எழுதாமல் என் பெயரில் மட்டுமே எழுதினார். அதுவும் மாற்ற முடியாத அதிகாரமாக. அதாவது என் விருப்பம் இல்லாமல் என் கணவரோ அல்லது பிள்ளைகளோ இந்த வீட்டின் மீது உரிமை கோர முடியாது என்ற சட்டபூர்வமான ஏற்பாட்டை அவர் ஏன் செய்திருந்தார்? தன் கணவர் பணத்திமிரில் தன்னை மறந்து விடுவார் என்று அவருக்கு முன்னமே தெரிந்திருக்குமோ? எதிர்காலத்தில் சேத்தன் மற்றும் நேகாவின் சுயநலத்தை பற்றி அவர் முன்னமே உணர்ந்திருந்தாரோ? அப்பா என்ற அந்த மனிதனின் கண்ணுக்கு தெரியாத நிழலை 25 ஆண்டுகளுக்கு பிறகு உமா அவர்கள் இன்று உணர்ந்தார். பொழுது சாய்ந்தது. நாளை காலை பால் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு முத்தையா கிளம்பினார். இப்போது அந்த பெரிய பழைய வீட்டில் உமா அவர்கள் முற்றிலும் தனியாக இருந்தார். மின்சாரம் எப்போதோ துண்டிக்கப்பட்டிருந்தது. உமா அவர்கள் மாடத்தில் இருந்த ஒரு பழைய பித்தளை விளக்கை தேடி எடுத்தார். முத்தையா கொடுத்து சென்ற மண்ணெண்ணெயில் சில துளிகள் ஊற்றி தீக்குச்சியை உரசி விளக்கை ஏற்றினார். அந்த விளக்கின் மஞ்சள் நிற நடுக்கமான ஒளியில் வீட்டின் சுவர்களில் பெரிய பயங்கரமான நிழல்கள் ஆடத் தொடங்கின. வெளியே இரவு பூச்சிகளின் ரீங்காரம் தொடங்கியிருந்தது. எப்போதாவது தூரத்தில் இருந்து ஆந்தையின் அலறல் சத்தம் கேட்டது. ஆழமான அமைதி, அடர்ந்த இருள் மற்றும் தனிமை. சேலத்தின் அந்த நெரிசலான வீட்டிலிருந்து நேரடியாக இவ்வளவு பயங்கரமான ஏகாந்தத்திற்கு வந்த உமா அவர்களின் மனம் இப்போது தத்தளிக்க தொடங்கியது. நாள் முழுவதும் வேலைகளில் மூழ்கடித்து கட்டியிருந்த அந்த மன உறுதி இப்போது உடைந்தது. விளக்கின் ஒளியில் தனசேகரின் புகைப்படத்தை பார்க்க பார்க்க உமா அவர்களின் கண்கள் கலங்கின. எந்த பிள்ளைகளுக்காக தன் வயிற்றை கட்டி பாடுபட்டாரோ அவர்கள் ஒரே நொடியில் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். உன் தகப்பன் வெறும் காகித துண்டுகளைத்தான் சேர்த்தார் என்ற சேத்தனின் அந்த இரக்கமற்ற வார்த்தைகள் அவர் காதுகளில் எதிரொலித்தன. உமா அவர்கள் புகைப்படத்தின் முன் கைகூப்பி தொழுதபடி அழுகையை அடக்க முடியாமல் கீழே சாய்ந்தார். அவர் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் இப்போது அந்த சிவப்பு மண் தரையில் தாரை தாரையாக ஓடியது. ஆனால் அந்த கண்ணீரில் கையெறு நிலை இல்லை. மாறாக ஒரு மகள் தன் தந்தையிடம் வைத்த மௌனமான புகார் இருந்தது. அந்த இருண்ட பழைய வீடு ஒரு தந்தையை போலவே அந்த இரவில் உமா அவர்களை தன் மடியில் ஏந்தி கொண்டது. சங்கமேஸ்வரில் அந்த பழைய வீட்டில் வசிக்க வந்து சரியாக 1 வாரம் முடிந்துவிட்டது. மூடி கிடந்த அந்த வீட்டின் புழுக்கமான மனம் இப்போது ஓரளவுக்கு குறைந்திருந்தது. முத்தையாவின் உதவியுடன் தனது கடின உழைப்பாலும் உமா அவர்கள் அந்த வீட்டை வாழ்வதற்கு ஏற்றதாக மாற்றியிருந்தார். வீட்டின் தரையை கழுவி சுத்தம் செய்திருந்தார். முற்றத்தில் இருந்த காய்ந்த இலைகளையும் குப்பைகளையும் எரித்திருந்தார். ஆனால் இந்த உடல் ரீதியான உழைப்பை விட பெரிய கேள்வி ஒன்று அவர் முன்னால் பூதாகரமாக நின்றது. அதுதான் பணம். காலை எழுந்தவுடன் உமா அவர்கள் தனது பழைய இரும்பு பெட்டியில் இருந்த அந்த துணி பையை திறந்து பார்த்தார். அதில் இப்போது சரியாக ஒரு 500 ரூபாய் நோட்டும் 3 100 ரூபாய் நோட்டுகளும் மட்டுமே இருந்தன. 800 ரூபாய். இதை வைத்து அடுத்த 1 மாதத்தை எப்படி கழிப்பது? ரேஷன், துண்டித்த மின்சார கட்டணம், மருந்து செலவுகள் என நினைக்கும் போது அவர் நெற்றியில் கவலை கோடுகள் இன்னும் ஆழமாக விழுந்தன. சேத்தனும் நேகாவும் அவரிடம் ஒரு சல்லி காசை கூட விட்டு வைக்கவில்லை.
இதுவரை கணவனின் பணத்தில் வாழ்ந்தபோது பணத்தின் மதிப்பு இவ்வளவு தெரிந்ததில்லை. இன்று அந்த 800 ரூபாயை பார்க்கும்போது அது மிகவும் உரைத்தது. இருந்தாலும் யாரிடமும் கையேந்துவதை விட பட்டினியாக கிடப்பதையே அவர் மேலாக கருதினார். அந்த எண்ணங்களை உதறிவிட்டு கையில் ஒரு துணியை எடுத்துக்கொண்டு வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினார். பூஜை அறைக்கு அருகில் மர வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு பழைய மாடம் இருந்தது. பல ஆண்டுகளாக அங்கே யாருடைய கையும் படவில்லை. உமா அவர்கள் ஒரு ஸ்டூலில் ஏறி நின்று அந்த மாடத்தை சுத்தம் செய்ய தொடங்கினார். சிலந்தி வலைகளை அகற்றும் போது திடீரென அவர் கையில் ஏதோ ஒன்று கனமாகவும் குளிர்ச்சியாகவும் தட்டுப்பட்டது. அவர் அந்த பொருளை கீழே எடுத்து தன் சேலை முந்தானையால் துடைத்தார். அது ஒரு பழைய கருத்து போன ஆனால் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட பித்தளை பாக்கெட் வாட்ச். அதன் சங்கிலி அருந்திருந்தது. முட்கள் எப்பொழுதோ நின்று போயிருந்தன. அது தனசேகருக்கு மிகவும் பிடித்த கடிகாரம். உமா அவர்களின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆனால் கடிகாரத்தை துடைக்கும் போது அதன் பின்புறம் ஏதோ ஒரு சுரசுரப்பை அவர் விரல்கள் உணர்ந்தன. அவர் கடிகாரத்தை திருப்பி பார்த்தார். அந்த பித்தளை பரப்பின் மேல் மிக சிறிய எழுத்துகளில் ஏதோ செதுக்கப்பட்டிருந்தது. உமா அவர்கள் கண்களை சுருக்கி பார்த்தார். 1982. இந்த 4 எண்கள். திடீரென உமா அவர்களின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காட்சி நினைவலைகளில் வந்து போனது. தனசேகர் தனது பழைய சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கையில் இதே கடிகாரத்தை வைத்திருந்தார். உமாவை அருகில் அழைத்து மிகவும் அமைதியான குரலில் சொன்னார், உமா, ஒரு மனிதனின் காலம் எப்போது மாறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு காலம் வந்தால் இந்த எண்கள் உனக்கு நிச்சயம் உதவும். ஞாபகம் வைத்துக்கொள். அப்போது அந்த வார்த்தைகளின் அர்த்தம் உமாவுக்கு புரியவில்லை. ஆனால் இன்று கையில் வெறும் 800 ரூபாயுடன் இந்த வெறிச்சோடிய வீட்டில் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்வது போல் இருந்தன. இந்த எண்கள் எதை குறிக்கின்றன? தொலைபேசி எண்ணா, தேதியா, அல்லது ரகசிய குறியீடா? உமா அவர்களின் இதயம் ஒரு கணம் துடிப்பை நிறுத்தியது. தனசேகருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் தனது முக்கியமான பொருட்களை ஒருபோதும் வெளிப்படையாக வைக்க மாட்டார். உமா அவர்களுக்கு திடீரென அந்த வீட்டின் ஒரு மறக்கப்பட்ட இடம் நினைவுக்கு வந்தது. பாதாள அறை. மரத்தாலான படிக்கட்டுகளுக்கு அடியில் இருக்கும் அந்த இருண்ட மூலையில் ஒரு கனமான மரப்பலகை இருக்கும். அதற்கு அடியில் ஒரு சிறிய பாதாள அறை உண்டு. அங்கே தனசேகர் மட்டுமே செல்வார். உமா அவர்கள் அவசரமாக வெளியே வந்து முத்தையாவை அழைத்தார். முத்தையா ஓடி வந்தார். என்னாச்சு உமா, ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க நிற்கிறாய்? தாத்தா, அந்த படிக்கட்டுகளுக்கு அடியில் இருக்கும் மரப்பலகையை அகற்ற எனக்கு உதவி செய்யுங்கள், சீக்கிரம். உமா அவர்களின் குரல் நடுக்கத்துடன் இருந்தது. முத்தையா மறுபேச்சின்றி படிக்கட்டுக்கு அடியில் இருந்த இடத்திற்கு சென்றார். அங்கிருந்த பழைய தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு தூசு படிந்திருந்த அந்த பாரமான மரப்பலகையை தூக்கினார். கீழே இறக்குவதற்கு 3-4 சிமெண்ட் படிகள் இருந்தன. உள்ளே கும்மிருட்டாக இருந்தது. முத்தையா ஒரு டார்ச் லைட்டை கொண்டு வந்தார். அதன் மஞ்சள் ஒளியில் இருவரும் கீழே இறக்கினார்கள். அங்கே ஈரமான மண்ணின் வாசனையும் அடைக்கப்பட்ட காற்றின் புழுக்கமும் இருந்தது. டார்ச் ஒளியை சுழற்றும் போது ஒரு மூலையில் அந்த ஒளி நின்றது. அங்கே ஒரு பெரிய துருபிடித்த கோதரிச்சி இரும்பு பெட்டி சுவரோடு இணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் சுழலும் டயல் மீது தூசு படலங்கள் படிந்திருந்தன. உமா, இங்கே ஒரு லாக்கர் இருப்பது எனக்கே தெரியாதே என்றார் முத்தையா வியப்புடன். உமாவின் கைகள் நடுங்கின. அவர் தனது சேலை முந்தானையால் அந்த டயலை துடைத்தார். அதில் 0 முதல் 9 வரையிலான எண்கள் இருந்தன. இதயம் படபடக்க கடிகாரத்தின் பின்புறம் இருந்த அந்த எண்களை அவர் நினைவு கூர்ந்தார். 1982. அவர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு டயலை இடதுபுறமாக சுழற்றி 1க்கு கொண்டு வந்தார். டிக் என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. பிறகு வலதுபுறம் 9, மீண்டும் டிக். பிறகு இடதுபுறம் 8, இறுதியில் வலதுபுறம் 2. சில வினாடிகள் எதுவும் நடக்கவில்லை. அந்த பாதாள அறை முழுவதும் உமா மற்றும் முத்தையாவின் மூச்சு சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. பிறகு உமா அவர்கள் அந்த லாக்கரின் கனமான இரும்பு பிடியை பிடித்து கீழே அழுத்தினார். கரார் என்ற ஒரு பெரிய சத்தம் கேட்டது.
பல ஆண்டுகளாக மூடி கிடந்த அந்த இரும்பு கதவுகள் மெதுவாக திறந்தன. உமா அவர்களின் கண்கள் விரிந்தன. உள்ளே தங்கம், வைரம் அல்லது பரம்பரை நகைகள் இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் உள்ளே இருந்த காட்சியை கண்டதும் அவரது உற்சாகம் மறைந்து குழப்பம் குடிகொண்டது. அந்த லாக்கரில் ஒரு துளி தங்கம் கூட இல்லை. அங்கே சிவப்பு துணியில் மிகவும் கவனமாக கட்டப்பட்ட மற்றும் கனமான பிளாஸ்டிக் உரையில் சுற்றப்பட்ட சில பழைய ஃபைல்களும் பொட்டலங்களும் மட்டுமே இருந்தன. வெறும் காகிதங்களா? உள்ளே வெறும் காகிதங்கள் தான் இருக்கின்றன என்றார் முத்தையா டார்ச் ஒளியை உள்ளே அடித்து பார்த்தபடி. சேத்தனின் வார்த்தைகள் மீண்டும் உமாவின் காதுகளில் ஒலித்தன. உன் தகப்பன் வெறும் காகித துண்டுகளைத்தான் சேர்த்தார். அவர் கைகளில் இருந்த தெம்பு குறையத் தொடங்கியது. இருப்பினும் ஒரு மெல்லிய நம்பிக்கையுடன் அந்த சிவப்பு துணி மூட்டையை வெளியே எடுத்தார். அதன் மேலே ஒரு பழைய கனமான ஃபைல் இருந்தது. உமா அதை திறந்தார். உள்ளே மஞ்சள் நிறமாக மாறியிருந்தாலும் மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பங்கு சான்றிதழ்கள் இருந்தன. அதில் இருந்த பழைய லோகோக்களை உமா அவர்களால் வாசிக்க முடிந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எல்என்டி, எம்ஆர்எஃப் டயர்ஸ், விப்ரோ. ஒவ்வொரு சான்றிதழிலும் தனசேகரின் பெயர் மிக தெளிவாக இருந்தது. அவை வாங்கப்பட்ட ஆண்டுகள் 1982, 1985 மற்றும் 1989. இவை என்ன? இந்த காகிதங்களால் இப்போது என்ன பயன்? உமா அவர்களின் குழப்பம் அதிகரித்து கொண்டிருந்த போது அந்த ஃபைல்களுக்கு அடியில் ஒரு வெள்ளை நிறம் அடிக்கப்பட்ட காகிதம் இருப்பதை கண்டார். அதில் உமாவின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அது தனசேகர் எழுதிய கடிதம். உமாவின் கைகள் இப்போது இன்னும் அதிகமாக நடுங்கின. அவர் அந்த காகிதத்தை பிரித்தார். தனசேகரின் முத்து போன்ற கையெழுத்து அவர் கண்கள் முன்னால் மின்னியது. அந்த விளக்கு மற்றும் டார்ச் ஒளியில் அவர் கடிதத்தை வாசிக்கத் தொடங்கினார். எனது அன்புக்குரிய உமாவிற்கு, நீ இந்த கடிதத்தை வாசிக்கும் போது ஒருவேளை நான் இந்த உலகில் இருக்க மாட்டேன். நான் ஒரு சாதாரண எழுத்தர் என்றும் கிடைக்கும் சம்பளத்தை குடும்பத்திற்காக செலவழித்துவிட்டு மீதி நேரத்தை புத்தகங்களோடு கழிக்கும் ஒரு சலிப்பான தந்தை என்றும் தான் நீயும் இந்த உலகமும் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். உன் கணவனுக்கு அவனது பணத்தின் மீது பெரும் திமிர் இருந்தது. அவனது அந்த பகட்டான உலகில் என்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. ஆனால் உமா, எனக்கு மனிதர்களை அடையாளம் தெரியும். பணத்திமிர் கொண்ட மனிதர்களின் முடிவு எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். நாளை உனக்கு ஒரு கஷ்டம் காலம் வந்தால் என்னுடைய இந்த சாதாரண சம்பளம் உன்னை காப்பாற்றாது என்று நான் எப்போதும் நினைப்பேன். அதனால்தான் என் சம்பளத்தில் ஒரு பகுதியை சிறுக சிறுக சேமித்து மிக நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த பங்குகளை வாங்கினேன். இவை வெறும் காகித துண்டுகள் அல்ல உமா. இவை உனக்காக நான் எழுப்பியிருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கோட்டை. இந்த பங்குகளை நான் ஒருபோதும் விற்கவில்லை. அவை வளரட்டும் என்றே விட்டுவிட்டேன். இந்த வீட்டையும் இந்த பங்குகளையும் உன் பெயரில் மட்டுமே வைத்திருக்கிறேன். உன் கணவனோ அல்லது பிள்ளைகளோ இதன் மீது உரிமை கோர முடியாது. இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என்று நீ எப்போது உணர்கிறாயோ, உனது சொந்த மக்களே உன்னை கைவிட்டு வீதியில் நிறுத்துகிறார்களோ, அப்போது இந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு ஒரு திறமையான மனிதரிடம் செல். நான் விட்டு செல்லும் இந்த சொத்து உன்னை யாரிடமும் கையேந்த விடாது. உனது சுயமரியாதைதான் எனது உண்மையான செல்வம். இப்படிக்கு உன் அப்பா தனசேகர். கடிதத்தை வாசித்து முடித்ததும் உமா அவர்களின் கைகளில் இருந்து அந்த காகிதம் நழுவி விழுந்தது. அவர் கண்களில் இருந்து கண்ணீர் அணையை உடைத்து கொண்டு பாய்ந்தது. எந்த தந்தையே உலகம் ஒரு சாதாரண எழுத்தர் என்று ஏளனம் செய்ததோ, எந்த தந்தையே தனது சொந்த மகனே பழைய காகிதங்களை பொறுக்குபவர் என்று கிண்டல் செய்தானோ, அந்த தந்தை தனது மகளுக்காக தன் வாழ்நாள் உழைப்பை சிந்தி எதிர்காலத்தை பாதுகாப்பாக அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார். உமா அந்த லாக்கரை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அப்பா, ஓ அப்பா என்ற வார்த்தைகள் மட்டுமே அவர் வாயிலிருந்து வந்தன. அந்த அழுகுரல் அந்த பாதாள அறை முழுவதும் எதிரொலித்தது. முத்தையாவுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் அவரும் கண்களை துடைத்து கொண்டிருந்தார். உமா அவர்கள் இன்று தனது தனிமையை கண்டு அஞ்சவில்லை. தனது முதுகில் ஒரு கண்ணுக்கு தெரியாத
ஆனால் மிக உறுதியான கரம் ஆதரவாக இருப்பதை அவர் உணர்ந்தார். அது ஒரு தந்தையின் ஆசி. காகிதத்தின் அந்த துண்டுகளில் எவ்வளவு மதிப்பு ஒளிந்திருக்கிறது என்பது அவருக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அந்த கணத்தில் அந்த காகிதங்கள் அவரை உலகின் மிகவும் செல்வந்தர் மற்றும் பாதுகாப்பான பெண்ணாக மாற்றியிருந்தன. தனசேகரின் கடிதத்தில் இருந்த அந்த கடைசி வார்த்தைகள் உமா அவர்களின் மனதில் இரவு முழுவதும் எதிரொலித்தன. உமா, உன் கணவனுக்கு பணத்தின் மீது திமிர் இருந்தது. இது காகித குவியல் அல்ல, இது உனது முதுமை காலத்தின் நிழல். அடுத்த நாள் காலையில் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையுடனும் கையில் அந்த பழைய ஆவணங்களுடனும் உமாவும் முத்தையாவும் ஈரோட்டுக்கு சென்றனர். முத்தையாவுக்கு தெரிந்த ஒருவர் நகரின் மிக பழமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஸ்ரீகாந்தின் முகவரியை கொடுத்திருந்தார். ஸ்ரீகாந்தின் அலுவலகம் மிகவும் நவீனமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. கண்ணாடி கதவுகள், லேப்டாப்பில் வேகமாக வேலை செய்யும் இளைஞர்கள் மற்றும் ஏசியின் குளிர்ந்த காற்று. உமாவும் முத்தையாவும் ஒரு சோபாவில் சற்று தயக்கத்துடன் அமர்ந்திருந்தனர். உமா அவர்களின் அந்த எளிய பருத்தி சேலையும் கையில் இருந்த அந்த சிவப்பு துணி பையும் அந்த கார்ப்பரேட் சூழலில் சற்றே மாறுபட்டு தெரிந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஊழியர் அவர்களை உள்ளே அழைத்தார். CA ஸ்ரீகாந்த் 50 வயதை கடந்த ஒரு கம்பீரமான மற்றும் ஒழுக்கமான மனிதராக இருந்தார். அவர் தனது கண்ணாடி வழியாக உமாவை பார்த்து அமர சொன்னார். சொல்லுங்கள் மாமி, என்ன விஷயம் என்று ஸ்ரீகாந்த் கேட்டார். உமாவின் கைகள் நடுங்கின. அவர் அந்த துணிப்பையை மேஜையின் மீது வைத்து பிளாஸ்டிக் உரையில் சுற்றப்பட்டிருந்த அந்த காகிதங்களை வெளியே எடுத்தார். என் அப்பாவின் பழைய காகிதங்கள் சில உள்ளன. நேற்றுதான் சங்கமேஸ்வரில் உள்ள எங்கள் வீட்டில் கிடைத்தது. இதற்கு இன்று ஏதாவது மதிப்பு இருக்குமா என்று பார்க்க வந்தேன் என்று திக்கி திணறி கூறினார். ஸ்ரீகாந்த் அந்த சிவப்பு துணியை விலக்கி ஃபைலை திறந்தார். மஞ்சள் நிறமாக மாறியிருந்த ஓரங்கள் மடிந்திருந்த அந்த பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டுகள் வெளியே வந்தன. ஸ்ரீகாந்த் ஒரு சான்றிதழை கையில் எடுத்தார். அவர் தனது கண்ணாடியை நெற்றிக்கு மேலே தள்ளிவிட்டு கண்களை விரித்து பார்த்தார். அடுத்தடுத்து ஒவ்வொரு காகிதத்தையும் புரட்டும் போது ஸ்ரீகாந்தின் முகத்தில் இருந்த அந்த நிதானம் மறைந்து போனது. அவர் நெற்றியில் திடீரென வியர்வை துளிகள் அரும்பின. கையில் இருந்த பேனாவை மேஜை மீது போட்டுவிட்டு இருக்கையிலிருந்து சட்டென்று எழுந்து நின்றார். மாமி, இது ஒரிஜினல் தானா? தனசேகர் உங்களுக்கு என்ன உறவு? ஸ்ரீகாந்தின் மூச்சு வேகம் அதிகரித்தது. என் அப்பா என்று உமா தலையசைத்தார். ஸ்ரீகாந்த் உடனே சென்று தனது அறையின் கதவை இறுக மூடிவிட்டு மீண்டும் மேஜை அருகே வந்தார். ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்துவிட்டு உமா அவர்களை மிகுந்த மரியாதையுடன் பார்த்தார். மாமி, இந்த பையில் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு உண்மையில் தெரியவில்லை. ஸ்ரீகாந்த் MRF மற்றும் விப்ரோவின் சான்றிதழ்களை காட்டினார். அவர் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. தனசேகர் 1980 முதல் 85 வரையிலான காலத்தில் இந்த பங்குகளை வாங்கியிருக்கிறார். அப்போது அவர் இதில் சில 1000 ரூபாய்களை முதலீடு செய்திருக்கலாம். ஆனால் அவர் அவற்றை விற்கவே இல்லை. பங்கு சந்தையில் ஒரு மந்திரம் இருக்கிறது மாமி. அதுதான் கூட்டு வட்டியின் வலிமை. ஒரு மரம் வளர வளர அதன் கிளைகளும் கனிகளும் எப்படி பெருகுகிறதோ அதுபோலே தான் இதுவும். உமாவும் முத்தையாவும் மூச்சடக்கி கேட்டுக்கொண்டிருந்தனர். ஸ்ரீகாந்த் தொடர்ந்து விளக்கினார். இந்த நிறுவனங்கள் கடந்த 35-40 ஆண்டுகளில் பல முறை போனஸ் பங்குகளை வழங்கியுள்ளன. அதாவது ஒரு பங்கிற்கு ஒரு பங்கு இலவசம். மேலும் அவ்வப்போது ஸ்டாக் ஸ்பிளிட் செய்துள்ளன. அதாவது பங்கின் விலை உயரும்போது ஒரு பங்கை 10 துண்டுகளாக பிரித்து முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பார்கள். மாமி, தனசேகர் வாங்கிய அந்த 100-200 பங்குகள் இப்போது சாதாரண பங்குகள் அல்ல. போனஸ் மற்றும் ஸ்பிளிட் காரணமாக இன்று உங்களிடம் விப்ரோ, ரிலையன்ஸ், L&T மற்றும் MRF நிறுவனங்களின் லட்சக்கணக்கான பங்குகள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் இன்று நாட்டின் மிகப்பெரிய மற்றும் பணக்கார நிறுவனங்கள். ஸ்ரீகாந்த் தனது லேப்டாப்பை திறந்து வேகமாக நம்பரை டைப் செய்ய தொடங்கினார். கீபோர்டில் அவர் விரல்கள் மின்னல் வேகத்தில் இயங்கின. ஸ்ரீகாந்தின் வேகம் அதிகரித்தது. உமா அவர்களின் இதய துடிப்பு இப்போது தெளிவாக கேட்டது. இவை வெறும் பங்குகள் மட்டுமல்ல மாமி என்று திரையை பார்த்தபடி ஸ்ரீகாந்த் சொன்னார்.
கடந்த 35 ஆண்டுகளில் இந்த நிறுவனங்கள் வழங்கிய லாப பங்கு தொகையை நீங்கள் பெறாததால் அது கோரப்படாத தொகை என அரசின் ஒரு நிதியில் ஆகியிருக்கிறது. அந்த லாப பங்கு தொகையே சில கோடிகள் இருக்கும். ஸ்ரீகாந்த் லேப்டாப் திரையை உமா அவர்களின் பக்கம் திருப்பினார். திரையில் ஒரு மிகப்பெரிய எண் இருந்தது. அதில் இருந்த பூஜ்யங்களை உமா அவர்களால் எண்ண கூட முடியவில்லை. ஸ்ரீகாந்தின் குரலில் இப்போது ஒருவித மரியாதை கலந்த நடுக்கம் இருந்தது. மாமி, இன்றைய சந்தை நிலவரப்படி உங்கள் கையில் இருக்கும் இந்த காகித துண்டுகளின் மொத்த மதிப்பு சுமார் 35 முதல் 40 கோடி ரூபாய் ஆகும். 35 முதல் 40 கோடி. கோடி என்ற சொல் உமா அவர்களின் காதுகளில் ஒரு வெடிகுண்டு போல விழுந்து அவரது மூளையையே ஸ்தம்பிக்க வைத்தது. அந்த அறையில் மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு அமைதி நிலவியது. ஏசியின் மெல்லிய சத்தம் கூட இப்போது காதுகளை துளைப்பது போல் இருந்தது. உமா அவர்களின் முகம் வெளிரி போனது. இமைக்க கூட மறந்து அவர் லேப்டாப் திரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். உன் தகப்பன் வெறும் வெற்று காகிதங்களை தான் சேர்த்தார் என்ற சேத்தனின் வார்த்தைகள் மீண்டும் அவர் காதுகளில் எதிரொலித்தன. அந்த வெற்று காகிதங்களை கட்டி கொண்டு அழுவதை விட அந்த பழைய வீட்டில் போய் இரு என்று மகன் சொன்ன அதே காகிதங்களைத்தான் எதிரே அமர்ந்திருக்கும் இந்த பெரிய அதிகாரி 40 கோடி என்று சொல்கிறார். உமாவின் நெஞ்சு விம்மியது. அவரது சுருங்கிய விரல்கள் அந்த மஞ்சள் நிற சான்றிதழ்களை மென்மையாக தடவின. அந்த தொடுதல் இப்போது வெறும் காகிதத்தின் மேல் இல்லை, அது தனது அப்பா தனசேகரின் அளவற்ற அன்பின் மேல் இருந்தது. எந்த தந்தையை உலகம் ஒரு சாதாரண எழுத்தர் என்று ஏளனம் செய்ததோ, எந்த தந்தையை தனது சொந்த மகனே காகிதம் பொறுக்குபவர் என்று கிண்டல் செய்தானோ, அந்த தந்தை தான் கிழிந்த சட்டையை அணிந்து கொண்டு தன் மகளுக்காக குபேரனின் புதையலை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த அமைதியான குறைவான பேசும் மனிதருக்குள் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் ஒளிந்திருக்கிறது. உமாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது. இந்த கண்ணீர் துக்கத்தாலோ அல்லது கோடிக்கணக்கான பணத்தின் மீதான ஆசையாலோ வரவில்லை. இது தன்னை ஈண்டெடுத்த தந்தை மீதான நன்றி உணர்வால் வந்தது. உமா அவர்கள் தனது இரு கைகளையும் கூப்பி அந்த காகிதங்களின் மீதே தலை சாய்த்தார். அவரது வாயிலிருந்து ஒரு மௌனமான விம்மல் வெளிப்பட்டது. முத்தையா அதிர்ச்சியில் தலையில் கை வைத்தபடி ஒருமுறை உமாவையும் மறுமுறை அந்த காகிதங்களையும் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு தந்தை இருந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகளுக்கு பணத்தை மட்டுமல்ல, காலால் மிதிக்கப்பட்ட அவளது சுயமரியாதையையும் ஒரே நொடியில் மீட்டு கொடுத்து விட்டார். அந்த தொகையை கேட்டதும் உமா அவர்களின் மூளை ஒரு கணம் ஸ்தம்பித்தாலும் அவரது நரம்புகளில் ஓடுவது நேர்மையான மற்றும் கணக்கு பிள்ளை போன்ற துல்லியமான தந்தையின் ரத்தம். அவர் கண்களை துடைத்து கொண்டு சிஏ ஸ்ரீகாந்தின் அறையில் இருந்து ஒரு புதிய உறுதியுடன் வெளியே வந்தார். இப்போது அந்த பழைய காகித குவியல்களை வெறும் லாக்கரில் வைத்திருந்தால் மட்டும் போதாது. ஸ்ரீகாந்தின் வழிகாட்டுதலில் அந்த பிசிக்கல் பங்கு சான்றிதழ்களை டிமெட் கணக்கிற்கு மாற்றும் சிக்கலான சட்டபூர்வமான வேலைகள் தொடங்கின. கேஒய்சி, உறுதிமொழி பத்திரங்கள், பழைய கையெழுத்து சரிபார்ப்பு என பல நிலைகளை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் உமா அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தார். ஸ்ரீகாந்தின் அறிவுரைப்படி சில பங்குகளை மட்டும் சந்தையில் விற்றார். அதிலிருந்து கிடைத்த பணத்தை கொண்டு வருமான வரி மற்றும் வழக்கறிஞர்களின் கட்டணங்களை ஒரே தவணையில் செலுத்தி தீர்த்தார். இப்போது அவரது புதிய டிமெட் கணக்கும் வங்கி சேமிப்பு கணக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்களுடன் மிளிர்ந்தன. பணம் கைக்கு வந்தால் ஒரு மனிதனின் நடையே மாறும் என்பார்கள். ஆனால் உமா அவர்களின் நடை மாறவில்லை. மாறாக அது இன்னும் உறுதியானது. அவரது பார்வை இப்போது சங்கமேஸ்வரில் உள்ள அந்த பழைய பாலடைந்த வீட்டை நோக்கி திரும்பியது. சில வாரங்களிலேயே அந்த வீட்டின் தோற்றம் மாறத் தொடங்கியது. அதுவரை அமைதியாக இருந்த அந்த வீட்டில் இப்போது தச்சர்களின் சுத்தியல் சத்தமும் தொழிலாளர்களின் குரல்களும் எதிரொலித்தன. கரையான் அரித்திருந்த பழைய கதவுகளுக்கு பதிலாக உயர்தர தேக்கு மரத்தாலான வேலைப்பாடுகள் கொண்ட கதவுகள் பொருத்தப்பட்டன. சிவந்த செம்புரைக்கல் சுவர்களில் படிந்திருந்த 25 ஆண்டுகால கரைகள் தேய்த்து அகற்றப்பட்டு புதிய வண்ணம் பூசப்பட்டது. பாசி படிந்திருந்த பழைய ஓடுகள் அகற்றப்பட்டு பளபளக்கும் புதிய மங்களூர் ஓடுகள் வேயப்பட்டன. வீட்டின் தரை மாற்றப்பட்டு வளவளப்பான கற்கள் பதிக்கப்பட்டன. முற்றத்தில் ஒரு அழகான துளசி மாடம் எழுப்பப்பட்டது.
இந்த வேலைகளில் சங்கமேஸ்வரர் மற்றும் சுற்றுவட்டார ஊர்களை சேர்ந்த சுமார் 20-25 பேருக்கு உமா அவர்கள் வேலைவாய்ப்பு வழங்கினார். பணத்திமிர் காட்டாமல் அந்த தொழிலாளர்களுடன் அமர்ந்து அவர் டீ அருந்துவார். இந்த அனைத்து வேலைகளிலும் முத்தையா அவருக்கு ஒரு நிழலை போல உறுதுணையாக நின்றார். வேலைகளை மேற்பார்வை செய்வது முதல் பண பரிவர்த்தனைகள் வரை முத்தையா ஒரு சகோதரனை போல செயல்பட்டார். இறுதியாக அந்த நாள் வந்தது. சங்கமேஸ்வரின் அந்த குறுகிய செம்மண் சாலையில் தூசியை கிளப்பியபடி ஒரு புதிய வெள்ளை நிற டொயோட்டா இனோவா கார் அந்த வீட்டின் முற்றத்தில் வந்து நின்றது. ஊர் மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஒரு காலத்தில் கையில் ஒரு இரும்பு பெட்டியுடன் அரசு பேருந்தில் வந்த உமா அவர்கள் இன்று இவ்வளவு ஆடம்பரமான காரில் வந்து இறங்குகிறார். அந்த வீடு இப்போது ஒரு பாழடைந்த கட்டிடம் அல்ல, அது ஒரு அரண்மனையை போல கம்பீரமாக நின்றது. இங்கே உமா அவர்களின் பொற்காலம் தொடங்கியிருந்தது. ஆனால் அங்கே சேலத்தில் சேத்தனின் வாழ்க்கையில் கிரகணம் பிடித்திருந்தது. சேத்தனின் ஏசி அறையில் இன்று மூச்சு விடுவதற்கு கூட கடினமாக இருந்தது. அவனது கட்டுமான தொழில் முற்றிலும் நஷ்டத்தில் இருந்தது. சந்தை மந்த நிலை, தவறான முதலீடுகள் மற்றும் ஆடம்பர செலவுகளால் கடன்காரர்களின் தொல்லை அதிகரித்திருந்தது. அவனது 2 திட்டங்கள் பாதியிலேயே நின்றிருந்தன. அவனது மேஜையில் காலியான காஃபி கப்புகள் குவிந்திருந்தன. அவன் விரக்தியில் தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான். வங்கியிலிருந்து வரும் இடைவிடாத தொலைபேசி அழைப்புகள் அவனது நிம்மதியை குலைத்தன. அப்போது அவனது மொபைலில் ஒரு எதிர்பாராத அழைப்பு வந்தது. சங்கமேஸ்வரில் வசிக்கும் பழைய கட்டிட பொருள் விநியோகஸ்தரர் ஒருவரின் அழைப்பு அது. சேத்தன் சலிப்புடன் போனை எடுத்தான். ஹலோ சேத்தன், என்ன நடக்கிறது இங்கே? உங்கள் தாயார் சங்கமேஸ்வர் ஊரையே அதிர வைத்து கொண்டிருக்கிறாரே என்று அந்த பக்கம் இருந்து ஒரு உற்சாகமான குரல் கேட்டது. அங்கே என்ன நடந்தது என்று சேத்தன் குழப்பத்துடன் கேட்டான். அட, உங்கள் தாத்தாவின் அந்த பழைய பாலடைந்த வீடு இப்போது ஒரு அரண்மனையாக மாறிவிட்டது. சேத்தன், தரம் வாய்ந்த தேக்கு மர வேலைப்பாடுகளுடன் முழு வீட்டிற்கும் புது மெருகு ஏற்றியிருக்கிறார்கள். தினமும் 20-25 பேர் அங்கு வேலை செய்கிறார்கள். இன்று வாசலில் ஒரு பெரிய புதிய கார் வந்து நின்றது. அந்த பெரியவருக்கு ஏதாவது லாட்டரி விழுந்ததா அல்லது தனசேகரின் ஏதேனும் புதையில் கிடைத்ததா? இந்த வார்த்தைகள் சேத்தனின் காதுகளில் விழுந்தபோது அவன் காலடியில் இருந்த தாரை நழுவுவது போல் இருந்தது. அவன் கையில் இருந்த மொபைல் கீழே விழாமல் தப்பியது. மூச்சடைத்து போய் சில வினாடிகள் அவன் உறைந்து நின்றான். தாயை வீட்டை விட்டு வெளியேற்றும் போது அவரிடம் பேருந்து டிக்கெட் எடுப்பதை தவிர ₹1 கூட இல்லை. அவர் அந்த பழைய வீட்டை விற்று பணம் கேட்பார் என்ற நம்பிக்கையில்தான் அவன் அவரை அங்கே அனுப்பி வைத்தான். அப்படி இருக்க இந்த கோடிக்கணக்கான ரூபாய் எங்கிருந்து வந்தது? அவன் உடனடியாக திருச்சியில் இருக்கும் நேகாவிற்கு ஃபோன் செய்து விவரத்தை சொன்னான். ஃபோனில் நேகாவின் குரலும் நடுங்கியது. அண்ணா, இது எப்படி சாத்தியம்? அம்மாவிடம் ஒரு சல்லி காசு கூட இல்லையே. எல்லா வங்கி சேமிப்பையும் நாம் நம் பெயருக்கு மாற்றிவிட்டோமே. பிறகு அவர் இவ்வளவு பணம் எங்கிருந்து செலவு செய்கிறார்? நேகாவின் குரலில் ஆச்சரியமும் பயமும் கலந்திருந்தது. எனக்கு தெரியவில்லை நேகா, ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த பழைய வீட்டில் ஏதோ பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அது நம் கையை விட்டு நழுவி விட்டது. நினைவுபடுத்திப்பார், தாத்தா எப்போதும் தனது பழைய ஃபைல் மற்றும் ஆவணங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார். நான் வெறும் காகித துண்டுகள் என்று எள்ளி நகையாடியது வேறு ஏதேனும் ஒரு பெரிய விஷயமாக இருக்குமோ? சேத்தனின் கண்கள் இப்போது பேராசையினால் மின்னத் தொடங்கின. நஷ்டத்தில் இருக்கும் சேத்தனின் தொழிலுக்கு இப்போது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே தெரிந்தது. அது அவன் வீட்டை விட்டு வெளியேற்றிய அவனது சொந்த தாய். ஆனால் அவன் மனதில் குற்ற உணர்வு இல்லை. மாறாக ஒரு பயங்கரமான பேராசை மட்டுமே இருந்தது. நேகா, உன் பைகளை அடுக்கி வை என்று சேத்தன் போனில் சொன்னான். நாம் நாளைக்கே சங்கமேஸ்வரிக்கு செல்கிறோம். அங்கே என்ன இருந்தாலும் அதில் முதல் உரிமை நமக்கு தான். அவர் நம் தாய். அவருடைய அந்த வீடும் பணமும் இப்படி ஊர் மக்களின் கைக்கு செல்ல நாம் விட முடியாது. காலை மணி 11 ஆகி கொண்டிருந்தது. சங்கமேஸ்வரிக்கு செல்லும் அந்த செம்மண் சாலையில் தூசியை கிளப்பியபடி ஒரு சாம்பல் நிற கார் அந்த வீட்டின் எல்லைக்கு வந்து திடீரென நின்றது. காரில் இருந்து சேத்தனும் நேகாவும் அவசரமாக இறங்கினார்கள். அவர்கள் அணிந்திருந்த விலை உயர்ந்த கண்ணாடிகள் அப்படியே நின்றன. மூச்சு நெஞ்சிலேயே அடைத்தது. 2 மாதங்களுக்கு முன்பு எதை வெற்று காகித கிடங்கு என்றும் பாழடைந்த கட்டிடம் என்றும் கிண்டல் செய்தார்களோ, அந்த வீடு இப்போது ஒரு ராஜ மாளிகை போல கம்பீரமாக நின்றது.
முன்பிருந்த அந்த துருபிடித்த இரும்பு கேட்டு மறைந்து அங்கே வலிமையான தேக்கு மரத்தாலான பிரம்மாண்டமான கதவுகள் நின்றன. முற்றத்தில் சுத்தமான செம்புரைக்கல் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அதன் நடுவே புதிதாக வண்ணம் பூசப்பட்ட துளசி மாடம் வெயிலில் ஜொலித்தது. வீட்டின் அடர் சிவப்பு ஓடுகளின் மேல் பட்டு தெரிக்கும் சூரிய ஒளி வாசலில் நின்றிருந்த அந்த புத்தம் புதிய வெள்ளை நிற இனோவா காரின் கண்ணாடிகளில் எதிரொலித்தது. இந்த வைபவத்தையும் செல்வத்தையும் கண்ட சேத்தனின் காலடியில் தரை நழுவியது. அவனது கண்கள் பேராசையினாலும் ஆச்சரியத்தினாலும் விரிந்தன. இருவரும் தயக்கத்துடன் கேட்டு வழியாக உள்ளே வந்தனர். திண்ணையில் இருந்த ஒரு சாய்வு நாற்காலியில் உமா அவர்கள் அமைதியாக செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த இர்கல்லி சேலை மிக சுத்தமாக இஸ்திரி செய்யப்பட்டிருந்தது. கண்களில் தங்க பிரேம் போட்ட புதிய கண்ணாடி, முகத்தில் ஆழமான ஏரி போன்ற அமைதி. அவருக்கு அருகிலேயே ஒரு மரபெஞ்சில் முத்தையா கணக்கு நோட்டை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். கையிறு நிலையில் தோற்றுப்போன முகத்துடன் கண்களில் கண்ணீருடன் இருக்கும் தாயை எதிர்பார்க்க வந்த சேத்தனுக்கும் நேகாவிற்கும் அங்கே ராஜ மரியாதையுடன் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இந்த பெண்ணை பார்த்ததும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அம்மா, நேகா தனது முகத்தில் ஒரு போலி உணர்ச்சியை வரவழைத்து கொண்டு திண்ணையில் ஏறினாள். உமா அவர்கள் செய்தித்தாளில் இருந்து தனது பார்வையை உயர்த்தினார். அவரது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆச்சரியமோ சந்தோஷமோ கோபமோ எதுவுமே இல்லை. எப்படி இருக்கிறாய் அம்மா? உன்னை எவ்வளவு நினைத்து கொண்டிருந்தோம் தெரியுமா? எங்களால் இருக்கவே முடியவில்லை. அதன் உன்னை அழைத்து செல்ல வந்தோம் என்று நேகா நெருங்கி வந்து தாயை கட்டி கொள்ள முயன்றாள். ஆனால் உமா அவர்கள் தனது உள்ளங்கையை காட்டி மிகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் அவளை அங்கேயே தடுத்தார். நேகாவின் அந்த போலி நாடகம் அங்கே அப்படியே நின்றது. சேத்தன் முன்னால் வந்தான். அவனது பார்வை அந்த வீட்டின் விலை உயர்ந்த தேக்கு மர தூண்களின் மேல் அலைந்து கொண்டிருந்தது. அம்மா, இதெல்லாம் இவ்வளவு செல்வம் எங்கிருந்து வந்தது? நீ எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. சேலத்தில் உனக்கென்று சொந்த வீடு, உன் பிள்ளைகள் இருக்கும்போது நீ ஏன் இங்கே இந்த அந்நிய மனிதர்களுடன் இருக்கிறாய்? வா, இப்போதே உன் பைகளை அடுக்கி வை, நாம் வீட்டிற்கு போகலாம் என்று சேத்தன் இனிமையான சொற்களால் வலையை விரிக்க முயன்றான். வீட்டிற்கா? எந்த வீட்டிற்கு சேத்தன்? உமா அவர்களின் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த குரலில் வாளின் கூர்மை இருந்தது. எந்த வீட்டில் எனது சுவாசத்திற்கே இடமில்லாமல் போனதோ அந்த வீட்டிற்கா? சேத்தன் சற்றே திணறினான். ஆனால் அவன் தனது நோக்கத்தை கைவிடவில்லை. அம்மா, பழைய விஷயங்களையே ஏன் பிடித்து கொண்டிருக்கிறாய்? ஏதோ கோபத்தில் நடந்துவிட்டது. ஆனால் இதெல்லாம் என்ன? இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? இதையெல்லாம் யார் கவனிக்கிறார்கள் என்று முத்தையாவை ஒரு ஏளனமான பார்வையுடன் பார்த்து கேட்டான். இந்த ஊர்க்காரர்களுக்கு பிசினஸ், டாக்ஸ், டிமெட் பற்றி என்ன தெரியும்? நீ தேவையில்லாமல் யாரிடமும் ஏமாந்து விட போகிறாய். இதையெல்லாம் என்னிடம் கொடுத்து விடு. நான் என் சிஏவை வைத்து எல்லாவற்றையும் மேனேஜ் செய்கிறேன். உனக்கு எந்த தொந்தரவும் தராமல் பார்த்து கொள்கிறேன். மேனேஜா? அந்த வார்த்தையை கேட்டதும் உமா அவர்கள் செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து நின்றார். அவர் எழுந்து நின்ற தோரணையில் இருந்த கம்பீரம் சேத்தனை அறியாமலேயே 2 அடிகள் பின்வாங்க செய்தது. நிர்வகிப்பாயா? நீ என் சொத்தை நிர்வகிக்கப் போகிறாயா? அம்மாவின் கண்கள் இப்போது கனல் போல தகித்தன. பெற்ற தாயை கணவன் இறந்த 13ஆம் நாளிலேயே ஒரு இரும்பு பெட்டியுடன் வீட்டை விட்டு வெளியேற்றிய அந்த கைகளிடமா என் அப்பாவின் சொத்தை ஒப்படைப்பேன்? அம்மா, நான் உன் சொந்த மகன். சேத்தனின் குரல் இப்போது சற்றே உயர்ந்தது. நீ இப்போது ஒரு பிச்சைக்காரன். பணத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டு இந்த வீட்டின் வாசலுக்கு வந்திருக்கிறாய். அம்மாவின் வார்த்தைகள் சேத்தனின் கன்னத்தில் அரைந்தது போல் விழுந்தன. எந்த தந்தையை காகிதம் பொறுக்கும் எழுத்தர் என்று ஏளனம் செய்தாயோ, அவர் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த அந்த காகித துண்டுகள் தான் எனக்கு இந்த வைபவத்தை தந்துள்ளன. நீங்கள் என் வீட்டையும் என் கணவனின் சொத்தையும் பறித்து கொண்டீர்கள். ஆனால் என் அப்பா எனக்கு தந்த சுயமரியாதையை உங்களால் ஒருபோதும் பறிக்க முடியாது. கிளம்பி இங்கிருந்து. இந்த நிராகரிப்பை சேத்தனின் கர்வத்தால் தாங்க முடியவில்லை. அவனது முகமூடி கலன்று பணத்தின் மேல் பேராசை கொண்ட உண்மையான முகம் வெளிப்பட்டது. அம்மா, நீ ரொம்ப ஆடுகிறாய் என்று சேத்தன் பற்களை கடித்தபடி சொன்னான். இந்த முத்தையா போன்ற ஏமாற்றக்காரர்களுடன் சேர்ந்து கொண்டு எல்லா பணத்தையும் வாரி இறைக்கிறாய். நான் உன் சொந்த மகன். இந்த சொத்தில் எனக்கு சட்டப்பூர்வ உரிமை இருக்கிறது.
நீ இந்த பணத்தை எப்படி அனுபவிக்கிறாய் என்று நான் பார்க்கிறேன். இந்த வீடும் இந்த சொத்தும் என் அப்பா உருவாக்கிய திரும்ப பெற முடியாத அறக்கட்டளை சேத்தன். இதில் உனக்கோ உன் சகோதரிக்கோ எந்த உரிமையும் கிடையாது என்று உமா அவர்கள் விரல் நீட்டி எச்சரித்தார். இனி இந்த வீட்டின் படியில் நீ கால் வைத்தால் போலீஸை வரவழைத்து வெளியே தள்ளுவேன். வெளியே போ. தாயின் அந்த உக்கிரமான உருவத்தை கண்டு சேத்தனும் நேகாவும் கோபத்தில் கொதித்தபடி காரில் ஏறி சென்றனர். ஒரு வாரம் கடந்தது. ஒரு நாள் மதியம் ஒரு தபால்காரர் அந்த வீட்டிற்கு வந்தார். பதிவு செய்யப்பட்ட ஒரு கடிதத்தை உமா அவர்கள் கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டார். அவர் தனது கண்ணாடியை அணிந்து கொண்டு அதை படிக்க தொடங்கினார். படிக்க படிக்க அவரது கைமுஷ்டிகள் இறுகின. அது ஈரோடு குடும்ப நல நீதிமன்றத்திலிருந்து வந்த சட்டபூர்வமான நோட்டீஸ். சேத்தனும் நேகாவும் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதில் மிக கேவலமாக எழுதப்பட்டிருந்தது. உமா அவர்களின் வயது 70 கடந்துவிட்டது. அவரது கணவரின் இறப்பிற்கு பிறகு அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார். அவரது சிந்திக்கும் திறனும் மனநிலையும் முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. சங்கமேஸ்வரில் இருக்கும் சில தந்திரமான மனிதர்களும் ஊர் பிரமுகர்களும் அவரது இந்த சாதகமற்ற நிலையை பயன்படுத்தி கொண்டு அவரை ஏமாற்றி கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறார்கள். எனவே உமா அவர்கள் தன்னிலை மறந்து இருப்பதால் அவரது முழு சொத்துக்கள், வங்கி கணக்குகள் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரங்களை பாதுகாவலர் உரிமையில் சட்டபூர்வமான வாரிசுகளான எங்களிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். தனது சொந்த தாயையை பைத்தியம் என்று முத்திரை குத்தும் அந்த நோட்டீஸை பார்த்து முத்தையா அதிர்ந்து போனார். உமா, இது என்ன கொடுமை! பெற்ற பிள்ளைகளே அம்மாவை மனநோயாளி என்று சொல்கிறார்களே. முத்தையாவின் குரல் நடுக்கத்தில் இருந்தது. ஆனால் உமா அவர்கள் அந்த நோட்டீஸை கசக்கி எறியவில்லை. அதை அமைதியாக மடித்து மேஜை மீது வைத்தார். இன்று அவர் கண்களில் கண்ணீரின் சுவடு கூட இல்லை. போர்க்களத்தில் இறங்கிய ஒரு வீரனின் தீர்க்கமான பார்வை மட்டுமே இருந்தது. ஒன்றுமில்லை தாத்தா. பணத்தின் மேல் கொண்ட பேராசையினால் கண்மூடிதனமாக இருக்கும் பிள்ளைகள் இப்போது தங்கள் கடைசி ஆட்டத்தை ஆடுகிறார்கள். உமா அவர்களின் குரல் அமைதியான புயலை போல கம்பீரமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் தாயின் உடலில் யாருடைய இரத்தம் ஓடுகிறது என்று. என் அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை நான் ஒருமுறை பொறுத்து கொண்டேன். ஆனால் இப்போது என் சுயமரியாதையை நீதிமன்றத்தின் படிக்கட்டில் பணிய விட மாட்டேன். இனி போர் நீதிமன்றத்திலேயே நடக்கட்டும். அந்த வீட்டின் முற்றத்தில் நிலவிய அமைதி ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியாக இருந்தது. உமா அவர்கள் இப்போது ஒரு தாயாக மட்டும் இருக்கவில்லை, அவர் தனசேகரின் உண்மையான வாரிசாக மாறியிருந்தார். ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தின் அந்த பழைய கற்கட்டிடம் இன்று ஒரு அபூர்வமான விசாரணையை சந்திக்க போகிறது. நீதிமன்ற அறை எண் 3 மின்விசிறிகளின் கிரீச் சத்தமும் வக்கீல் கோட்டுகளின் உரசல் சத்தமும் தவிர ஒரு விசித்திரமான பதற்றமான அமைதி நிலவியது. ஒரு பக்கத்தில் சேத்தனும் நேகாவும் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் கர்வத்துடனும் அமர்ந்திருந்தனர். தாங்கள் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்ற திமிர் அவர்கள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர்களுக்கு முன்னால் அவர்களது அட்வொகேட் வேதம் ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தார். மறுபக்கம் உமா அவர்கள் மிகவும் அமைதியாகவும் அசைவற்றும் அமர்ந்திருந்தார். நன்கு இஸ்திரி செய்யப்பட்ட பருத்தி சேலை, நிமிர்ந்த முதுகு தண்டு மற்றும் கண்களில் ஊடுருவும் கூர்மையான பார்வை. அவருக்கு அருகில் முத்தையாவும் அவரது அட்வொகேட் பாண்டியும் நின்று கொண்டிருந்தனர். உமா அவர்களின் முகத்தில் பயமோ தயக்கமோ இல்லை. அந்த முகம் அடுத்த நகர்வை முன்கூட்டியே அறிந்த ஒரு தேர்ந்த சதுரங்க வீரனை போல அமைதியாக இருந்தது. நீதிபதி புகழ் அவர்கள் ஆசனத்தில் அமர விசாரணை தொடங்கியது. சேத்தனின் அட்வொகேட் வேதம் ஆக்ரோஷமாக எழுந்து நின்றார். யுவர் ஆனர் என்று குரலில் போலியான உருக்கத்தை கொண்டு வந்து பேசத் தொடங்கினார். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான மற்றும் உணர்ச்சிகரமான வழக்கு. என் கட்சிக்காரரின் தாயார் உமா அவர்கள் 70 வயதை எட்டியுள்ளார். சமீபத்தில் அவரது கணவர் காலமானார். அந்த துக்கத்தின் பாதிப்பிலிருந்து அவர் இன்னும் மீளவில்லை. அவரது மனநிலை முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. இந்த ஆதரவற்ற மற்றும் புத்தி சுவாதீனமற்ற நிலையில்தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறி சங்கமேஸ்வரில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்க தொடங்கினார். அங்கிருக்கும் சில தந்திரமான கிராமவாசிகளும் ஏமாற்றுக்காரர்களும் அவரது இந்த நோய்வாய்ப்பட்ட மனநிலையை பயன்படுத்தி அவரது கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிக்க திட்டம் தீட்டியுள்ளனர். உமா அவர்கள் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் நிலையில் துளியும் இல்லை. ஒரு மகனாக
எனது கட்சிக்காரர் தனது தாயின் எதிர்காலம் மற்றும் பாதுகாப்பை குறித்து கவலையடைகிறார். எனவே அவரது முழு சொத்துக்கள் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரங்கள் சேத்தனிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். வழக்கறிஞர் வேதமின் வாதத்தை கேட்டதும் நீதிமன்ற அறையில் முணுமுணுப்புகள் எழுந்தன. சேத்தன் தான் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்து ஒரு கர்வத்துடன் தனது தாயை பார்த்தான். ஆனால் அவரது பார்வை துளியும் தடுமாறவில்லை. நீதிபதி அட்வொகேட் பாண்டியை பார்த்தார். தற்காப்பு தரப்பு என்ன சொல்ல விரும்புகிறது? அட்வொகேட் பாண்டி மிகவும் நிதானமாக எழுந்து நின்றார். அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. யுவர் எதிர்தரப்பு வழக்கறிஞர் புனைந்த இந்த கதை ஏதோ ஒரு சினிமா போல இருக்கிறது. ஆனால் உண்மைக்கும் இதற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. எனது கட்சிக்காரர் உமா அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் இந்த நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் விட அதிக தெளிவுடனும் இருக்கிறார். பாண்டி தனது ஃபைலில் இருந்து சில ஆவணங்களை எடுத்து நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். யுவர் இது சான்றாவணம் ஏ, ஈரோடு அரசு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் புகழ்பெற்ற மனநல மருத்துவர் வழங்கிய அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கை இது. இதில் உமா அவர்களின் நினைவாற்றல், முடிவெடுக்கும் திறன் மற்றும் மனநிலை 100% துல்லியமாகவும் கூர்மையாகவும் இருப்பதாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை கேட்டதும் வேதமின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. சேத்தன் தர்ம சங்கடத்துடன் நெளிய தொடங்கினான். பாண்டி அத்துடன் நிறுத்தவில்லை. மற்றொரு கனமான ஃபைலை நீட்டினார். இது சான்றாவணம் பி. இது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஸ்ரீகாந்தின் தணிக்கை அறிக்கை மற்றும் வங்கி கணக்கு அறிக்கை. உமா அவர்கள் தனது சொந்த முயற்சியால் பிசிக்கல் பங்குகளை டிமெட் கணக்கிற்கு மாற்றியுள்ளார். சரியான விலையில் பங்குகளை விற்றுள்ளார். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வருமான வரி மற்றும் மூலதன ஆதாய வரி ஆகியவற்றை ₹1 கூட குறையாமல் காலக்கெடுவிற்கு முன்னரே செலுத்தியுள்ளார். சங்கமேஸ்வரர் வீட்டை புதுப்பித்ததற்கான ஒவ்வொரு ரூபாய் கணக்கும் இந்த ஃபைலில் உள்ளது. யுவர் 70 வயதில் பங்குச்சந்தை முதலீடுகள், டிமெட் கணக்கு மற்றும் வரி கணக்கீடுகளை ஒரு சேர்ந்த சிஏவிற்கு இணையாக கையாளும் ஒரு பெண் எப்படி மனநிலை சரியில்லாதவராக இருக்க முடியும்? இந்த ஆதாரம் நீதிமன்றத்தில் ஒரு வெடிகுண்டு போல வெடித்தது. சேத்தன் மற்றும் நேகாவின் முகம் வெளிரி போனது. அவர்களின் வழக்கறிஞருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. யுவர் நான் சில வார்த்தைகள் பேச அனுமதி கிடைக்குமா? உமா அவர்களின் அமைதியான ஆனால் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்த அந்த கம்பீரமான குரல் கேட்டது. நீதிபதி அவருக்கு அனுமதி அளித்தார். உமா அவர்கள் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றார். அவரது கண்களில் இருந்த உறுதி இப்போது தெளிவாக தெரிந்தது. யுவர் தனது தாயின் எதிர்காலத்தை பற்றி தான் கவலைப்படுவதாக எந்த மகன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறானோ அதே மகன்தான் என் கணவரின் 13ஆம் நாள் சடங்குகள் முடிந்து அந்த ஈரம் காய்வதற்கு முன்னரே அனைத்து சொத்துக்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டவன். எந்த தாய் தன் இரத்தத்தை சிந்தி அவனை வளர்த்தாலோ அதே தாய் 70 வயதில் ஒரு இரும்பு பெட்டியுடன் நள்ளிரவில் பேருந்து நிலையத்தில் நிற்க வைத்தபோது இந்த மகனுக்கு எனது மனநிலை பற்றி தெரியவில்லையா? அப்போது அவனுக்கு என் மீது அக்கறை வரவில்லையா? உமா அவர்களின் குரலில் இருந்த அந்த ஆக்ரோஷம் இதயத்தை துளைப்பதாக இருந்தது. நீதிமன்றமே நிசப்தத்தில் ஆழ்ந்தது. என் அப்பா தனசேகர் எனக்கு வழங்கிய அந்த வீடும் பங்கு சந்தை சொத்தும் எனது சொந்த முயற்சியால் நான் நிலைநிறுத்தியவை. தனது பெற்ற தாயையே ஒரு பெட்டியுடன் வீட்டை விட்டு வெளியேற்ற துணிந்த பிள்ளைகளுக்கு எனது சொத்தில் உரிமை கோர எந்த ஒரு தார்மீக அல்லது சட்டபூர்வமான உரிமையும் இல்லை. உமா அவர்களின் இந்த வார்த்தைகள் சுடுகின்ற தணலை போல சேத்தனின் காதுகளில் விழுந்தன. அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அப்போது அட்வொகேட் பாண்டி தனது கடைசி மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை வீசினார். அவர் ஒரு பழைய மஞ்சள் நிற ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். யுவர் இதோடு எல்லாம் முடிவடைகிறது. இது தனசேகர் உருவாக்கிய அசல் மாற்ற முடியாத அறக்கட்டளை பத்திரம். இதன்படி சங்கமேஸ்வரர் வீடும் அந்த பங்குகள் உள்ளிட்ட அனைத்து சொத்துகளும் உமா அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். இதில் ஒரு தெளிவான நிபந்தனை உள்ளது. உமா அவர்களின் கணவரோ அல்லது அவரது பிள்ளைகளோ எந்த சூழ்நிலையிலும் இந்த சொத்துக்களின் மீது உரிமை கோர முடியாது. எனவே மனுதாரர்களின் இந்த வாதம் அடிப்படையில் சட்ட விரோதமானது மற்றும் அர்த்தமற்றது. நீதிபதி புகழ் அவர்கள் அந்த ஆவணங்களை படித்துவிட்டு ஆத்திரத்தில் ஃபைலை மேஜை மீது பலமாக அடித்தார். கோபத்தால் அவரது முகம் சிவந்திருந்தது.
அவர் தனது கண்ணாடியை கழற்றிவிட்டு சேத்தன் மற்றும் நேகாவை மிக கடுமையான பார்வையுடன் பார்த்தார். மிஸ்டர் சேத்தன், இந்த நீதிமன்றம் நீதி வழங்கும் புனிதமான ஆலயம், உங்கள் பணத்தாசையை தீர்த்து கொள்ளும் கருவி அல்ல. நீதிபதியின் குரல் நீதிமன்றம் முழுவதும் எதிரொலித்தது. நீங்கள் இழிவின் உச்சத்தை அடைந்து விட்டீர்கள். உங்கள் சுயநலத்திற்காக பெற்ற தாயையே பைத்தியம் என்று நிரூபிக்க முயன்ற போது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உமா அவர்கள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் அவர் முற்றிலும் திறமையானவர் மற்றும் சுயமரியாதை உள்ளவர் என்பதை தெளிவாக நிரூபிக்கின்றன. உங்கள் மனுவில் துளியும் உண்மை இல்லை. நீதிபதி தனது சுத்தியலை கையில் எடுத்தார். இந்த நீதிமன்றம் மனுதாரர்களின் இந்த வஞ்சகமான மற்றும் சூழ்ச்சியான மனுவை முற்றிலும் தள்ளுபடி செய்கிறது. நீதிமன்றத்தின் பொன்னான நேரத்தை வீணடித்ததற்கும் ஒரு மூத்த குடிமகளுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கும் மனுதாரர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. டக் டக் டக். நீதிமன்றத்தின் அந்த சுத்தியல் சத்தம் சேத்தனின் கர்வத்தின் மேல் விழுந்த மரண அடியாக இருந்தது. நீதிமன்ற நடவடிக்கை முடிவடைந்தது. வெளியே நீண்ட வராண்டாவில் சேத்தனும் நேகாவும் திகைத்து போய் நின்றிருந்தனர். அவர்களது அந்த வக்கீல் தோரணையும் கர்வமும் காணாமல் போயிருந்தது. பண திமிரும் அகங்காரமும் இன்று மண்ணோடு மண்ணாக இருந்தது. சேத்தனுக்கு தன்னை பற்றியே வெட்கமாக இருந்தது. அதே வராண்டாவில் உமா அவர்கள், அட்வொகேட் பாண்டி மற்றும் முத்தையா வெளியே வந்தனர். உமா அவர்கள் நடக்கும்போது ஒரு கணம் சேத்தனுக்கு முன்னால் நின்றார். அவர் சேத்தனை பார்த்தார். ஆனால் அவர் கண்களில் கோபமோ அல்லது வெற்றி பெற்ற கர்வமோ இல்லை. அங்கே ஒரு கம்பீரமான தந்தையின் மகளுக்குரிய அமைதியான, ஆழமான மற்றும் வெற்றியின் அடையாளம் மட்டுமே இருந்தது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது தலையை நிமிர்த்தி சேத்தனை கடந்து சென்றார். தான் ஒரு வழக்கை மட்டும் தோற்கவில்லை, மாறாக தனது தாயையும் தனது சொந்த அடையாளத்தையுமே நிரந்தரமாக இழந்து விட்டதை சேத்தன் இன்று உணர்ந்தான். ஈரோடு நீதிமன்றத்தின் அந்த படிக்கட்டுகளில் ஒரு தாயின் சுயமரியாதை வெற்றியின் சூரியனைப் போல பிரகாசித்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு பிறகு சங்கமேஸ்வர் இல்லத்தில் ஒருவித நிம்மதியும் திருப்தியும் நிறைந்த அமைதி நிலவியது. வழக்கு வென்ற எந்த ஒரு ஆரவாரமும் உமா அவர்களின் முகத்தில் இல்லை. அவரிடம் இப்போது அதிகாரபூர்வமாக 35 கோடி ரூபாய் சொத்து இருந்தது. இவ்வளவு பணம் கைக்கு வந்தவுடன் ஒரு மனிதனின் வாழ்க்கை முறையும் எண்ணங்களும் மாறிவிடும். ஆனால் உமா அவர்கள் அடிப்படையில் தனசேகரின் வளர்ப்பில் உருவானவர். அவர் தனக்காக தங்க கட்டிலையோ அல்லது வைர நகைகளையோ வாங்கவில்லை. இன்றும் அவர் அதே எளிய ஆனால் நேர்த்தியாக இஸ்திரி செய்யப்பட்ட பருத்தி மற்றும் இருகல்லி சேலைகளையே அணிந்து வந்தார். ஆனால் இப்போது அவரது நடையில் இருந்த அந்த பழைய தயக்கமும் கையிறு நிலையும் நிரந்தரமாக மறைந்துவிட்டது. தன்னை போலவே ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் வயதான தந்தைகளும் தங்கள் சொந்த இரத்தத்தாலேயே பணத்திற்காக வீதியில் நிறுத்தப்படுவதை உமா அவர்கள் உணர்ந்திருந்தார். அறியாமையினாலும் நிதி விழிப்புணர்வு இல்லாததாலும் பல முதியவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த எண்ணத்தில்தான் உமா அவர்கள் அந்த பெரிய வீட்டின் ஒரு விசாலமான பகுதியில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தினார். வீட்டின் நுழைவாயிலில் ஒரு அழகான மரப்பலகை மின்னியது. தனசேகர் நிதி விழிப்புணர்வு மற்றும் சட்ட உதவி மையம். இது ஒரு வணிக ரீதியான அலுவலகம் அல்ல. அங்கே தரையில் பாய்களும் சில எளிய மர பெஞ்சுகளும் போடப்பட்டிருந்தன. சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து விதவை பெண்கள், விவசாயிகள் மற்றும் ஆதரவற்ற முதியவர்கள் அங்கே வரத் தொடங்கினர். சிலருக்கு நிலப்பிரச்சனை, சிலருக்கு ஓய்வூதியம் கிடைக்காத குறை, சிலருக்கு தங்கள் பிள்ளைகளே வீட்டை விட்டு துரத்திய வேதனை. உமா அவர்கள் அவர்களது அருகில் அமர்ந்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். CA ஸ்ரீகாந்தும் அட்வொகேட் பாண்டியும் வாரத்தில் 2 நாட்கள் அங்கே வந்து ஏழைகளுக்கு இலவச சட்ட மற்றும் நிதி ஆலோசனைகளை வழங்கினர். ஒரு காலத்தில் எந்த முதியவர்களின் கண்களில் கையிறு நிலையின் கண்ணீர் இருந்ததோ அவர்களது முகத்தில் இப்போது இந்த உதவி மையத்தினால் ஒரு நம்பிக்கையும் நியாயமான பாதுகாப்பும் தெரிந்தது. முத்தையா இந்த அனைத்து வேலைகளிலும் மிகுந்த உற்சாகத்துடன் உதவி செய்து வந்தார். உமா அவர்கள் இப்போது ஒரு வீட்டின் தலைவியாக மட்டும் இருக்கவில்லை, அந்த வட்டாரத்திற்கே அவர் உமா அக்கா ஆகிவிட்டார். மழைக்காலம் முடிந்து இப்போது மெல்ல மெல்ல குளிர்காலம் தொடங்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் மதியம் முற்றத்தில் வெயில் இறங்கி கொண்டிருந்த போது ஒரு சாதாரண டாக்ஸி வீட்டின் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பெண் இறங்கினாள்.
அவள் நேகா. ஆனால் இன்று அவள் கண்களில் அந்த விலை உயர்ந்த கண்ணாடிகள் இல்லை. பழைய ஆடம்பரமான தோற்றமும் இல்லை. அவளது முகம் வாடி போயிருந்தது. அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தன. அவள் மெதுவாக பாதம் எடுத்து வைத்து வீட்டிற்குள் வந்தாள். திண்ணையில் உமா அவர்கள் ஒரு மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுடன் ஏதோ கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். நேகா வாசலில் நிற்பதை கண்டதும் அனைவருடைய பார்வையும் அவள் பக்கம் திரும்பியது. உமா அவர்கள் கையில் இருந்த பேனாவை வைத்துவிட்டு அமைதியாக எழுந்து நின்றார். தாயை பார்த்ததும் நேகாவின் மன உறுதி உடைந்தது. அவள் ஓடி வந்து நேராக தனது அம்மாவின் கால்களில் விழுந்தாள். அம்மா, என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. நேகா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளது கண்ணீர் உமா அவர்களின் கால்களில் விழுந்தது. அண்ணனின் அகங்காரமே அவனுக்கு வினையாகிவிட்டது அம்மா. அவனது தொழில் முற்றிலும் அழிந்து விட்டது. அவன் வீதிக்கு வந்து விட்டான். அவன் பேச்சை கேட்டு நானும் என் வீடு, என் வாழ்க்கை என எல்லாவற்றையும் பணங்கி வைத்து விட்டேன். பணத்தாசையால் நான் குருடியாகி போனேன். எந்த தாய் தனக்கு கிடைத்த உணவை எனக்கு ஊட்டினாலோ அவளையே நான் பைத்தியம் என்று சொல்ல துணிந்தேன். என்னை விட பாவியான மகள் இந்த உலகில் இருக்க மாட்டாள் அம்மா. எனக்கு இப்போது பணம் வேண்டாம் அம்மா. ஆனால் உன்னுடைய நினைவு என்னை வாட்டுகிறது. உன்னுடைய மடியில் எனக்கு இடம் கொடு. நேகாவின் அந்த மனமாற்றம் பொய்யானது அல்ல என்பதை அவளது கண்கள் சொல்லிக் கொண்டிருந்தன. உமா அவர்களின் தாய் உள்ளம் ஒரு கணம் உருகியது. அவர் குனிந்து நேகாவின் தோள்களை பிடித்து தூக்கினார். தனது சேலை முந்தானையால் அவளது கண்ணீரை துடைத்தார். தாயின் தொடுதல் பட்டதும் நேகா ஒரு சிறு குழந்தையைப் போல தாயை கட்டி கொண்டு அழுதாள். உமா அவர்கள் மெதுவாக அவளது முதுகை தடவி கொடுத்தார். சில நிமிடங்கள் அந்த அமைதியில் கடந்தன. பிறகு உமா அவர்கள் நேகாவை சற்று விலக்கி நிறுத்தினார். அவர் முகத்தில் தாய்க்குரிய பாசம் இருந்தது. ஆனால் கண்களில் அதே உறுதி இருந்தது. அழாதே நேகா. உமா அவர்களின் குரல் ஆழமாகவும் நிதானமாகவும் இருந்தது. ஒரு தாயின் இதயம் தன் குழந்தையின் ஒரு தவறை மட்டுமல்ல, 1000 தவறுகளை கூட மன்னிக்கும். நீ என் மகள். நான் உன்னை மன்னித்து விட்டேன். நேகாவின் முகத்தில் ஒரு நம்பிக்கை கீற்று மின்னியது. அப்படியானால் நான் உன்னுடனேயே இங்கேயே இருக்கட்டுமா அம்மா? உமா அவர்கள் இல்லை என்று தலையசைத்தார். என் இதயத்தில் உனக்காக நிச்சயம் பாசம் இருக்கிறது. ஆனால் இந்த வீடும் இந்த சொத்தும் இப்போது என்னுடையது அல்ல. இதையெல்லாம் இந்த சமூகத்திற்காகவும் இந்த உதவி மையத்திற்காகவும் ஒரு அறக்கட்டளைக்கு நான் எழுதி வைத்து விட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதற்காக பழைய காயங்களை நான் மறந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல நேகா. எனக்கு உங்கள் ஆதரவு மிகவும் தேவைப்பட்ட போது நீங்கள் என்னை ஒரு இரும்பு பெட்டியுடன் வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள். இன்று என்னிடம் இருக்கும் இந்த வெற்றியும் மன நிறைவும் எனது அப்பாவின் புண்ணியத்தாலும் எனது தனிமையான போராட்டத்தாலும் கிடைத்தது. உமா அவர்கள் நேகாவை வாசல் வரை அழைத்து சென்று மிகவும் உறுதியான சொற்களில் சொன்னார். ஒரு மகளாக இந்த வீட்டின் கதவுகளும் என் பாசத்தின் கதவுகளும் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். நீ எப்போது வேண்டுமானாலும் வா. 4 நாட்கள் தங்கு. உரிமையுடன் சாப்பிட்டு செல். ஆனால் நினைவில் வைத்துக்கொள் நேகா, எனது பணத்திற்கும் சொத்திற்குமான கதவு இனி உங்களுக்காக நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. போ, உனது சொந்த காலில் நிற்க பழகிக்கொள். தாயின் அந்த முடிவு இறுதியானது என்பதை நேகா புரிந்து கொண்டாள். ஆனால் இன்று அவளுக்கு தாய் மீது கோபம் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான மரியாதை கலந்த உணர்வு இருந்தது. அவள் மௌனமாக தலையசைத்துவிட்டு டாக்ஸியில் ஏறி சென்றாள். சூரியன் மெதுவாக மேற்கு திசையில் மறைந்து கொண்டிருந்தது. உமா அவர்கள் திண்ணையில் அமர்ந்து தூரத்தில் தெரியும் மலைத்தொடர்களை பார்த்து கொண்டிருந்தார். இன்று அவர் ஒரு போரில் வெற்றி பெற்று திரும்பிய வீரரை போல அல்ல, மாறாக தனது வாழ்க்கையின் கடமையை சரியாக முடித்த ஒரு பெண்ணை போல அமைதியாக இருந்தார். தனசேகர் விட்டு சென்ற அந்த பழைய காகிதங்கள் இன்று ஒரு வாழ்க்கையையே மாற்றியிருந்தன. பொழுது சாயத் தொடங்கியது. மலைமுகடுகளில் பட்டு தெரிக்கும் சூரியனின் ஆரஞ்சு நிற ஒளி வீட்டின் சிவப்பு ஓடுகள் வழியாக முற்றத்தில் பரவியது. அந்த மாலை நேரத்து குளிர்ந்த காற்று மாமரத்து இலைகளுக்கு இடையே ரீங்காரமிட்டது. உமா அவர்கள் திண்ணையில் தனசேகரின் அந்த பழைய சாய்வு நாற்காலியில் கண்கள் மூடி அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஆவி பறக்கும் ஒரு டீ கப் இருந்தது. அருகில் இருந்த சிறிய மரமேஜை மீது அந்த பழைய பித்தளை பாக்கெட் வாட்ச் வைக்கப்பட்டிருந்தது. உமா அவர்கள் அதை இப்போது பழுது நீக்கி சரி செய்திருந்தார்.
அந்த அமைதியான வீட்டில் அந்த கடிகாரத்தின் டிக் டிக் என்ற சீரான சத்தம் இப்போது தெளிவாக கேட்டது. உமா அவர்கள் கண்களை திறந்து அந்த கடிகாரத்தை பார்த்தார். அவரது இதழ்களில் ஒரு முழுமையான திருப்தியும் நிம்மதியும் கலந்த புன்னகை அரும்பியது. ஒரு காலத்தில் வெறும் காகித துண்டுகள் என்று ஏளனம் செய்யப்பட்ட அந்த பங்குகள் அவரை வெறும் கோடீஸ்வரராக மட்டும் மாற்றவில்லை. பணத்தை விடவும் மிகப்பெரிய ஒன்றை அந்த காகிதங்கள் அவருக்கு பெற்று தந்தன. அதுதான் இழந்த சுயமரியாதை. ஒரு சாதாரண எழுத்தராக இருந்த தந்தை தனது மகளுக்காக அன்பாலும் பாதுகாப்பாலும் எழுப்பிய அந்த கோட்டை இன்று உண்மையான அர்த்தத்தில் எவராலும் வெல்ல முடியாததாக நின்றது. காற்றின் வேகத்தால் துளசி மாடத்தின் விளக்கு இன்னும் பிரகாசமாக சுடர்விட்டது. உமா அவர்கள் டீயை ஒரு சிப் பருகினார். கடந்த காலம் பின்னோக்கி சென்றது. நிகழ்காலம் ஒரு அழகான சுயமரியாதை மிக்க பாதையில் பயணிக்க தொடங்கியது. அந்த பித்தளை கடிகாரத்தின் தடையற்ற டிக் டிக் சத்தத்துடன். நண்பர்களே, பெற்றோர்கள் நமக்காக பணமாக என்ன சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் நமக்கு தந்திருக்கும் நற்பண்புகளும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியமானது. தனசேகர் போன்ற ஒரு சாதாரண எழுத்தர் உலகத்தின் கிண்டல்களை கேட்டார். கிழிந்த சட்டையை அணிந்து கொண்டார். ஆனால் தனது மகளின் எதிர்காலத்திற்காக அவர் சேர்த்து வைத்த அந்த காகித குவியல் வெறும் பணம் மட்டுமல்ல, அது மகளின் கௌரவம். உமா அவர்களும் அந்த பணத்தை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் சமூகத்திற்காக பயன்படுத்தினார். அதுதான் தந்தையின் உண்மையான போதனை. நண்பர்களே, உமா அவர்களின் இந்த உறுதியான குணமும் தனசேகரின் அசாத்தியமான தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதையை கேட்கும்போது உங்கள் கண்களும் கசிந்து தந்தையின் நினைவு வந்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.